இன்னைக்குரிய டிவோஷன் விடாப்பிடியான ஜெபம். லூக்கா 23:28. 2 ராஜாக்கள் 4ல நம்ம படிச்சு பார்த்தோம்னா சுனேமியாள் அப்படிங்கிற ஒரு தாயை பற்றி நம்ம வாசிக்கலாம். அவங்களுக்கு கிருபையாக கிடைக்க பெற்ற ஒரு மகன் இருந்தான். அவன் தலை நோவா இருக்குன்னு சொல்றான் அம்மா கிட்ட. தாயின் மடியில படுத்திருந்தவன் திடீர்னு செத்து போயிடுறான். ஆனாலும் அவளுடைய நம்பிக்கைய பாருங்க. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவ மனுஷனாகிய எலிசா தீர்க்கதரிசிய சந்திக்க கழுதையில ரொம்ப வேகமா போறாங்க. கர்மேல் அப்படிங்கிற எபிரேய சொல்லுக்கு அர்த்தம் கனி தரும் இடம் அப்படிங்கிறது. இத வேற வகையில சொல்லலாம்னா இது தேவ சமூகம்னு சொல்லலாம். அங்கு போன பிறகு எலிசா தீர்க்கதரிசியோட காலை அவங்க பிடித்து கொள்றாங்க. எலிசாவை தன்னோடு வந்து தன்னுடைய மகனை எழுப்பரும்படி போராடுறாங்க. நான் உம்மை விடுகிறதில்ல அப்படின்னு கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன்னு பிடிவாதம் செய்து எலிசாவை அழைத்து கொண்டு போறாங்க. மரித்த அவங்களுடைய மகன் உயிர்ப்பிக்கப்படுறான். பிலாத்து இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையுண்டு கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சு தண்டனையை நிறைவேற்றும் பொருட்டு அவரை கபாலஸ்தலம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போறப்ப எருசலேம்ல இருக்க பெண்கள் அழுகிறத கண்டு இயேசு அவங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா இந்த வசனத்தை சொல்றாரு. நம்ம படிச்ச லூக்கா 23, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி வரப்போற பேரழிவை குறித்து முன்னாடியே எருசலேம் ஸ்திரீகளுக்கு அவர் சொல்லி இருக்காரு. கிபி 70ல எருசலேம் சந்தித்த ஒரு பெரிய பேரழிவை இவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்த எச்சரிக்கை இந்த செஞ்சுரியில வாழ்கிற நமக்கும் கூட பொருந்தும். நம்ம வாழ்கின்ற இந்த உலகமும் ஒரு பேரழிவை தான் சந்திக்க போகுது. அதற்கு முன்பாகவே நம்முடைய வீட்டுல இருக்க வாலிப பிள்ளைகள் இருக்கலாம், நமக்கு தெரிந்தவங்களா இருக்கலாம், இல்ல ஜென்ரலா இருக்க எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா பல வகையான சோசியல் மீடியா மூலமா பண்பாட்டு சீரழிவை தான் பல பேர் சந்தித்து கொண்டிருக்காங்க. அதை தான் இயேசு இங்க சுட்டி காட்டுகிறாரு. மீகா தீர்க்கதரிசி மூலமா நமக்கும் கூட ஒரு எச்சரிக்கையை தராரு. மீகா 1:16 இப்படி சொல்லுது, உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக்கொள், கழுகை போல மொட்டையாயிரு, அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள்னு அந்த வசனம் சொல்லுது. வேறு விதமா இத சொன்னா நமக்கு அருமையான பிள்ளைகள் தீமையான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்காக துக்கித்து அழுது அவங்கள மீட்டு கொள்ள பிரயாசப்படணும். ஒவ்வொரு பெற்றோரும் பிரயாசப்படணும். இந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் நிறைய டேட்டிங் ஆப்ஸ் கூட இப்ப வந்துருச்சு. பல போனோகிராஃபில அடிக்ட் ஆன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுடைய சிந்தனை ரொம்ப ரொம்ப கரைப்பட்டு இருக்கு. பாவம் பிரவேசித்து சில பேருக்கு இதனால மரணம் கூட சம்பவிக்குது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஸ்பிரிச்சுவல் டெத் கூட சில பேருக்கு ஆகுது, பிசிக்கலி பிரசண்டா இருந்தாலும். இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஜெபிக்கணும். சுனேமியால் செய்தது போல விடாப்பிடியா தேவனிடம் கெஞ்சுவோம். நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்திருக்காங்க. அது பிராக்டிக்கலா அது மரணம் அல்ல, ஆனா ஸ்பிரிச்சுவல் டெத்தை சந்திச்சிருக்காங்க. அவங்க அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருக்கிறாங்க. அவங்க உயிர்ப்பிக்கப்படணும்னா தேவனுடைய காலை பிடித்து ஒவ்வொரு தகப்பன் தாயும் கெஞ்சணும், ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் மதரும் கெஞ்சணும். உயிர்ப்பித்தால் ஒளிய விடமாட்டேன் அப்படின்னு சுனேமியால போல தேவனை பற்றி பிடித்து கொள்ளணும். கண்டிப்பா அவர் இறங்குவார், நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பார், நம்ம குடும்பங்கள்ல தேவ சமாதானம் வரும். தேவனே எங்களுக்கு இப்படி ஜெபிக்கிற அந்த பாக்கியத்தை கொடுங்க. ஆமேன்.